கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் உத்தரவின் பேரில் மாநகரில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு சோதனைகள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் காந்திபுரம் பேருந்து நிலையம் பகுதியில் போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் தனிப்படை மற்றும் மதுவிலக்கு பிரிவு காவல்துறையினர் அங்கு சென்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் உள்ள கழிப்பிடம் பகுதியில் சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்களை சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடம் உயர் ரக போதைப் பொருளான மெத்தபெட்டமைன் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புளியகுளம், அம்மன்குளம் பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் மற்றும் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த மதிலாஜ், விக்னேஷ், அஜித் என்பதும் தெரியவந்தது. மேலும் அந்த 4 பேரும் பெங்களூரிலிருந்து மொத்தமாக உயர் ரக போதைப் பொருளான மெத்தபெட்டமைனை வாங்கி கோவையில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான 195 கிராம் உயர் ரக போதைப் பொருளான மெத்தபெட்டமைன், அதனை உபயோகப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் ரூபாய் 15,000 மற்றும் செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இவர்கள் மீது ஏற்கனவே விசாகப்பட்டினம் மற்றும் கோவையில் கஞ்சா வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது.